நான் வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு 41 ஆக்சரிஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது இப்போ தான் வந்துச்சு. அதையும் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். நான் இது ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் பண்ணேன். பட் அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆக்சுவலி. இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து அமேசானில் இருக்குது நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் எல்லா ஐட்டம்ஸும். ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏன்னா ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். பட் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ண அந்த 41 ஐட்டம்ஸு. மோஸ்ட்லி எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணப்போ 8 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அது என்னென்னு இருந்தது நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஹலோ இதில் மேலே வைங்க. கட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் அந்த 41 ஐட்டம்ஸு. இதில் ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லாமே யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ பட் வந்து முக்கியமான ஐட்டம்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதில் வந்து இது வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது உங்கள் கேமரா தண்ணி கீழே போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்க்கு இது போகிறீங்க இல்லை ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கீழே போகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டோம்னா மேலே வந்து அது வந்து முதந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. பட் வந்து நிறைய வீடியோவில் இது வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இது மோஸ்ட்லி இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கோப்ரோவோட அஃபிஷியல்லையும் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது அதில் ஒரு ப்ராடக்ட் வாங்குற காசுக்கு இது நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த அண்டர் வாட்டரில் இல்லை வாட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேஜெட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செஸ்ட் மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மவுண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் போகும்போது இல்லை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ஹைக் பண்ணும்போது நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செஸ்ட்டில் வந்து இதை இப்படி வச்சு இதில் வந்து நீங்கள் கேமரா வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செஸ்ட் மவுண்ட்டு. அப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இது ஒரு முக்கியமான மவுண்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஹெட் மவுண்ட் ஆக்சுவலி. ஸோ ஹெட் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கேப் மாதிரி இது வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தலையில் போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அது எல்லாமே இது எகைன் வந்து நீங்கள் வந்து ஏதோ ட்ரெக்கிங் போகிறீங்க இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அது மாதிரி இடத்துல வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கர்ஸ் கூட நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து முக்கியமான மவுண்ட் வந்து நான் எதுக்காக ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்க்குறேன் இது ஒரு மவுண்ட் ஆக்சுவலி. இது வந்து என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேக் பேக் இருக்குல்ல. ஸோ நீங்கள் பேக் பேக்கில் வந்து நீங்கள் வந்து செஸ்ட்டு கிட்ட வந்து நீங்கள் இதை போட்டு அப்படியே லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் செஸ்ட் மவுண்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில டைம் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் வந்து பேக் பேக்கில் வந்து அப்படியே இதை வந்து கிளிப் மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நிறைய இடத்துல கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து காரில் வந்து அந்த ஏசி வெண்ட்டில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே டைட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து நிறைய இதெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த கிரிப்பிங்க்காக ஜிக்ஸாக்காக நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்மெல் வேறு வருது. இந்த புது ப்ராடக்ட்டில் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ஸ்மெல் வருங்களா அது மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் வந்து நீங்கள் போட்டுக்கிறது. ஸோ இது வந்து எப்படின்னா
இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கையில் வந்து இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கைக்கு எங்கே இது பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் பைக் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி ஒரு வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் வந்து என்ன, இந்த இடத்துல ஒரு லாக் பட்டன் இருக்குது. ஸோ இந்த லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இது எந்த ஆங்கிளில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அது இதே பொசிஷனில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்படி பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களோட கரெக்டாக இது வந்து ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரோட்டுக்கு இது ஃபேஸ் பண்ணணும், உங்களோட ஹேண்டில் பார்க்லேருந்து அந்த ரோடோட வியூ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து GoProவில் அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்குது. பட் வந்து அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பைக் இருக்குல்ல, பைக் கார் சைக்கிளிங் அது மாதிரி பண்ணுறப்ப அந்த ராடில் வந்து நீங்கள் வந்து இதை லூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அதுக்கு கூடவே வந்து ஒரு சில மவுண்ட்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் எகெயின் ஒரு ஹைட் ஏற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில மவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லாக்கு, அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட கேமராவை மவுண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு லாக்கு அப்படி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கர்ஸ் அப்புறம் மேலே சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கு இது. பட் இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இதில் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. ஏன்னா பைக்கில் நான் வீலாக் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேரு. பைக்கே நான் அதிகமாக ஓட்ட மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகுது. ஆக்சுவலி இவ்வளோ லென்த்தாக போகுது பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ லென்த்து போகுதுன்ட்டு. பட்டு லென்த்தாக போக போக உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அவ்வளோக்கா இருக்காது, ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீலாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில் இருந்து நீங்கள் வீலாக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து ரொம்ப ஹைட் ஏற்றி நீங்கள் இது பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்குறது நல்லது அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறமேலு இது வந்து முக்கியமான ஒரு ஐட்டம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காரில் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த சக்ஷன் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேக்கேஜில் வர்றது எல்லாமே வந்து டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒன்று வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்ப்போம் இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இது ஒன்று. மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்மெட் மவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸில் நீங்கள் ஒட்டுறதுக்கு உண்டான மவுண்ட்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. போன பேக்கேஜ்லேயும் இது வந்துச்சு, இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. என்னடா இது தெரியல. நான் எங்கேயாச்சும் வீடியோவில் பார்த்தனா நான் மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன் இதை யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது. இது மவுண்ட் இல்லை, இது வந்து ஒரு இல்லை இது வந்து இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த 41 ஐட்டம்ஸில் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு சொன்னல அது. ஸோ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இவ்வளோ தாங்க. இது இல்லை, இதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தாங்க அந்த 41 ஆக்சரிஸு. ஸோ இந்த 41 ஆக்சரிஸில் நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் நானும் GoPro வந்து இது மாதிரி ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
இதுதாங்க நான் அமேசானில் ஆர்டர் பண்ண 41 ஐட்டம்ஸ். இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அமேசானோட லிங்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் போய் வாங்க. இதில் வந்து நிறையா ஆக்சரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு சில ஆக்சரிஸோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, ரிவ்யூ படித்து பார்த்துட்டு வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.